ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தொண்டு நிறுவனத்துக்காக இருக்கட்டும் அல்லது என்னுடைய வாழ்வாதாரத்துக்காகட்டும் பல நண்பர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. அதுலேயும் குறிப்பாக வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நண்பர்கள், அதுலேயும் குறிப்பாக இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் எவ்வளோ பேர் நமக்கான பண உதவிகளும் மற்றும் எனக்கான மன அழுத்தம் ஏற்பட்ட காலகட்டத்தில் மன ரீதியான விழிப்புணர்வு தகவல்களும் நம்மகிட்ட பகிர்ந்துருக்கிறீங்க தொடர்பு கொண்டு. அதில் குறிப்பாக ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு அம்மா ஃபேமிலினா என்ன, சேவைனா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப நமக்கு கைட் பண்ணியிருக்கிறாங்க. அத்தனைக்கும் ஒரு டைம்லாம் ரொம்ப பொருளாதார பாதிப்பு, நம்ம ஸ்டார்டிங் ஆரம்ப கட்டம் நம்ம தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண உதவி வெளிநாட்டில் நமக்கு அனுப்பி ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க. இத்தனைக்கும் எங்களுடைய மகன் எங்களை விட்டு பிரிந்துட்டாங்க, உலகத்தை விட்டு. அவ்வளோ துன்பத்துலேயும் நம்மளை அப்பப்போ தொடர்பு கொண்டு நம்ம சேவைக்காக அவங்க தேவையான தகவலை கொடுக்குறாங்க. இந்த தருணத்தில் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்க விருப்பப்படுறேன். துன்பங்கள் அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லை, ஓகேங்களா? அதே போல் ஒன்று இழந்தால் ஒன்று பெற முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்துக்களை உள்வாங்குங்க. நம்ம சேவையில் இருக்கிறீங்க பல நண்பர்கள், உங்கள் மகனாக மகளாக நாங்கள் இருக்கிறோங்க. யாராக இருந்தாலும் எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும் யாரும் இல்லைன்னு நீங்கள் மட்டும் தயவு செஞ்சு, குறிப்பாக நம்ம போல் நண்பர்கள் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நாங்கள் இருக்கிறோங்க. ப்ளஸ் எனக்குமே அதே போல் தான், தமிழ்நாடு முழுசும் உலகம் முழுசும் எங்கே போனாலும் எனக்கு பயம்ங்கிறது கிடையாது. ஏன்னா என்னுடைய உறவுகள் நண்பர்கள் அந்தளவுக்கு நான் சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன். அதனால் யாரும் மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டாம், இழந்தத்தை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். சீக்கிரம் விரைந்து அதிலேருந்து மீண்டு வர பழகுங்க. நம்ம வாழ்க்கை வாழ்வதற்காகவே இன்பம் துன்பம் அனைத்தும் நம்ம கடந்து தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காமிக்க வேண்டும்.